சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கூலி திரைப்படத்தோட முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வசூல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஆகஸ்ட் 14 வியாழக்கிழமை ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட ஒரு மிகப்பெரிய ஒரு கிராண்ட் ரிலீஸு வேர்ல்டு வைடு நம்ம கூலி திரைப்படம் வெளியாகிருக்குது. சூப்பர் ஸ்டாரோட 50வது வருட கால ஒரு மிகப்பெரிய ஒரு பொன்விழா திரைப்படமாக இந்த திரைப்படம் வெளியாகிருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படத்தோட விமர்சனங்கள் அப்படி இப்படி கலவையாக இருந்தாலும் ஒரு சைடில் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் அடித்து துவம்சம் பண்ணுச்சு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இந்த அளவுக்கு அதாவது நம்ம தமிழ் சினிமாலேயே தமிழ் திரைப்படங்கள்லேயே இப்போதைக்கு நம்பர் 1 திரைப்படம் அப்படின்ற ஒரு பேர் அப்படின்ற ஒரு ரெக்கார்டை ஸோ இந்த திரைப்படம் ரெஜிஸ்டர் பண்ணி முத்திரை பதித்து விட்டது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு நம்பர் ஸோ இந்த திரைப்படம் கலெக்ஷன் பண்ணிருக்கு முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா தயவுசெய்து ஹம்பிள் ரெக்வெஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரை இன்னைக்கு முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 31 கோடியே 80 லட்சம் வரைக்கும் கலெக்ஷன் பண்ணிருக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த இந்த கூலி திரைப்படம். ஸோ ரஜினி அவர்கள் நடிப்பிலேயே மிகப்பெரிய ஒரு அதிகபட்சமான ஒரு ஓப்பனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கூலி திரைப்படம் தான். ஸோ அதுக்கு முன்னாடி பல திரைப்படங்கள் வந்தாலும் இந்த கூலி திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பரை கிரியேட் பண்ணிருக்குது. ஆனாலும் லியோ திரைப்படத்தோட முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பீட் பண்ணல. அதுவும் ஒரு விதத்தில் ஸோ நிகர்சனமான உண்மை தான். ஸோ இந்த ஒரு கலெக்ஷனை விட்டுருங்க. இந்த தமிழ்நாடுக்கு அடுத்தபடியாக இன்னும் வேறு லெவலில் சம்பவம் பண்ணிருக்கு எல்லா ரீஜன்லையும். அதையும் ஒன் பை ஒன்னாக பார்த்தலாம். ஸோ தமிழ்நாடுக்கு அடுத்தபடியாக நம்ம ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பார்த்தலாம். ஸோ ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அதிகப்படியாக 17 கோடியே 25 லட்சம் வரைக்கும் கலெக்ஷன் பெற்றிருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பர் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங்கு வேறு லெவலில் முத்திரையை பதிச்சிருக்கு ஆந்திரா மற்றும் தெலுங்கானாலையும். சூப்பர் ஸ்டார் வித் கிங் நாகார்ஜுனா அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இவங்க 2 பேர் காம்பினேஷனே அந்த ஆந்திரா தெலுங்கானாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ அதனாலேயே இந்த திரைப்படம் இந்த அளவுக்கு ஒரு நம்பரை கலெக்ட் பண்ணிருக்கு. அண்ட் அடுத்ததாக நம்ம கேரளா மாநிலத்தை பார்த்தலாம். கேரளாவை பொறுத்தவரை முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அதிகப்படியாக 11 கோடியே 78 லட்சம் வரைக்கும் கலெக்ஷன் பெற்றிருக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கூலி திரைப்படம். ஸோ டபுள் டிஜிட்டில் கேரளாவில் ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங் டாப் 3 திரைப்படம்னா எம்புரான், அதேமாரி கூலி, லியோ. ஸோ வேற லெவல் கலெக்ஷன் வேற லெவல் சம்பவம் கேரளாவில் பண்ணியிருக்கு. அண்ட் அடுத்தபடியாக கர்நாடகாவில் முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அதிகப்படியாக 18 கோடியே 35 லட்சம் வரைக்கும் கலெக்ஷன் பெற்றிருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். வேற லெவலில் ஒரு ரெக்கார்டை சூப்பராக கிரியேட் பண்ணிருக்கு கர்நாடகாவில் கூலி திரைப்படம். ஸோ அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிறது நார்த் இந்தியா, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா பொறுத்தவரை முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 6 கோடியே 40 லட்சம் வரைக்கும் கலெக்ஷன் பெற்றிருக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கூலி திரைப்படம். ஸோ இந்த திரைப்படம் பெரிய பெரிய மல்டிபிளெக்ஸ்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. நிறைய திரையரங்குலையும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ரிலீஸ் ஆயிருக்கு. பட் 10 கோடிக்கு மேலே வந்திருக்கணும். பட் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ டோட்டலாக நம்ம இந்தியாவை பொறுத்தவரை முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 85 கோடியே 58 லட்சம் வரைக்கும் கலெக்ஷன் பெற்றிருக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கூலி திரைப்படம். ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா வசூல் சாதனையை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன். இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன எல்லா திரைப்படங்களோட ரெக்கார்டு எல்லாமே பிரேக் பண்ணி விட்டது முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில். அண்ட் அடுத்தபடியாக ஓவர்சீஸ் வெளிநாடுல முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 70 கோடியே 18 லட்சம் வரைக்கும் கலெக்ஷன் பெற்றிருக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த இந்த கூலி திரைப்படம். ஸோ இதெல்லாம் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் வெளிநாடுகளில். ஸோ வெளிநாடுகளில் யூஎஸ்ஏல தான் அதிக கலெக்ஷன் பெற்றிருக்கு. அதுவும் நார்த் அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் பெற்றிருக்கு நம்ம கூலி திரைப்படம். ஸோ உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் யாருமே இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க, எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ வேர்ல்டு வைடு முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அதிகப்படியாக 155 கோடியே 76 லட்சம் வரை கலெக்ஷன் பெற்றிருக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கூலி திரைப்படம். அதாவது 155 crore அபவ் ரீச் பண்ணியிருக்கு. உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு சம்பவத்தை உருவாக்கியிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி 148 கோடி வரைக்கும் லியோ கலெக்ஷன் பெற்று தமிழ் திரைப்படங்களே நம்பர் 1 ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் டாப் 1ல் இருந்துச்சு. பட் இப்போ கூலி திரைப்படம் எல்லா ரெக்கார்டையும் லியோ ரெக்கார்டையும் பிரேக் பண்ணி நம்பர் 1ல் ஆகிடுச்சு. கூலி திரைப்படம் உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு தலைவரோட மிகப்பெரிய சிறப்பான சம்பவம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம்.